ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற தகவல்கள் கூடவே 2025 பிப்ரவரி மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட்ஸ் எல்லாம் எல்லாமே இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு 21ஆம் தேதி நமக்கு எப்பவுமே 2 புக்கிங்ஸ் இருக்கும். ஆனா ஒரே ஒரு புக்கிங்கோட அப்டேட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. டிக்கெட் ஓப்பன் ஆகுமா ஓப்பன் ஆகாதா, லேட்டஸ்டா என்னதான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது போல நீங்களும் திருப்பதிக்கு தர்ஷன் போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் நம்ம சேனல்ல வீடியோவா கிடைக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வரக்கூடிய இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதோட லிங்க் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். தேவைப்பட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணியோட க்ளோஸ் ஆகி மத்தியானம் 12 மணி போல அதுக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் கூட 2 வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணி பிப்ரவரி மாதத்தில் ஒருத்தங்களுக்கு சுப்ரபாத சேவா வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்களே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் தான் எனக்கு சுப்ரபாத சேவால செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணுவீங்க. நாங்களாம் 2 வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணுறோம். அவருக்கு லக் இருந்துச்சு, பிப்ரவரியில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பெருமாள் என்னைக்கு நமக்கு அந்த சேவா வந்து கிடைக்கணும், அவரை என்னைக்கு நம்ம பக்கத்தில் பார்க்கணுன்றது அவர் முடிவு பண்ணுறது. அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஆஃப்லைனில் தர்ஷன் போனீங்கன்னா அப்பையும் நீங்கள் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிடைச்ச எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்க இன்னும் முயற்சி பண்ணுங்க. நீங்களும் செலக்ட் ஆயிருந்தா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 days தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். சப்போஸ் இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், எனக்கு எஸ்எம்எஸ் எதுவும் வரல, நான் செலக்ட் ஆகியிருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு லக்கி டிப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் செலக்டா நாட் செலக்டா அப்படின்றது இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 2025 பிப்ரவரிக்கான அடுத்த புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா அப்படின்னு 4 சேவாக்கள் நமக்கு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த சேவா புக் பண்ணாலும் சேவாவையும் பார்க்கலாம், தரிசனமும் பார்க்கலாம். இதோட புக்கிங் காலையில் 10 மணிக்கு. மினிமமாக ஒரு நபருக்கு சேவா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கல்யாணம் தவிர மீதி எந்த சேவா வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் இந்த ஒரு தர்ஷன் நம்ம ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டோன்னா திரும்ப நம்மளோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை 3ஐயும் யூஸ் பண்ணி இன்னொரு டைம் சேவா புக் பண்ணுறதுக்கு 180 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு அடுத்து மத்தியானம் எப்போவுமே 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா அப்படின்ற டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 300 தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்ஜித சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட புக்கிங் பற்றி இது வரைக்கும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. நான் ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி நாளைக்கு புக்கிங்ஸ் இருக்குது, ஆனால் வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் இன்னும் அப்டேட் ஆகலையே, ஸோ அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு எந்த அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து இல்லை எனக்கு சேவா டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன், தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு காலையில் செக் பண்ணி பாருங்கள். தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணுவாங்க, புக் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய பேர் சேவாவும் புக் பண்ணியிருப்பாங்க, அவங்களால அப்புறம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாமல் போகும் இல்லையா. ஸோ அதனால் சடனாக இதை கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை. எதுக்கும் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 300 தர்ஷன் டிக்கெட் அப்டேட்டோ, அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு, ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட், கீழ் திருப்பதியில் அண்ட் திருமலையில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக்கிங், அண்ட் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட எஸ்சிடி டிக்கெட்ஸ் இன்னும் அப்டேட் கொடுக்கல. அதே மாதிரி லோக்கல் டெம்பிள்ஸ், ஹோமம் டிக்கெட், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்காம தான் இருக்காங்க. இதுவே நம்ம போயிட்டு டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸில் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ப்ரெஸ் ரிலீஸ்லையுமே லேட்டஸ்ட்டாக எந்த புக்கிங் பற்றின பிப்ரவரிக்கான நோட்டிஃபிகேஷனை எதுவுமே அப்டேட் கொடுக்கவே இல்லை. ஒன்ஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷனோ அப்டேட்டோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 300 தர்ஷன் டிக்கெட்டும் பிப்ரவரிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இந்த நியூ டெசிஷன்ஸ்க்கு அப்புறமா என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது எதுவுமே ஐடியாஸ் கிடையாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள்.
இதுதான் புக்கிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். யாரெல்லாம் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கு காலையில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அப்டேட் வந்துச்சுனாலும் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 62,248 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் 3 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் அப்படின்றது ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் வந்து ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். க்ரௌட் அப்படின்றது ஆவரேஜாக தான் இருக்குது. பெரிய அளவில் க்ரௌடெல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. அதுக்கு அடுத்தது நேற்று இன்ஸ்டாகிராமில் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தோன்னா டிடிடி வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், அதாவது 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி டிஎஸ்ஆர்டிசியில் வரக்கூடிய அந்த டிக்கெட்ஸ் வந்து ஸ்டேட் டூரிசம் கார்பரேஷனில் கீழே வரக்கூடிய இந்த டிக்கெட்ஸும் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து டியூ டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றனால இதை வந்து எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் இனி டிக்கெட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டூரிசம் கிடையாது தான், இருந்தாலும் நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல இல்லை. ஸோ அதனால் இது வந்து மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்றதுனால அதையும் கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னும் அதை பற்றி அப்டேட் வரல. ஆனால் டூரிசம் ஃபுல்லாகவே கேன்சல் தான். இந்த டூரிசம் பற்றி வந்திருக்கக்கூடிய நியூஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி கூட தெலுங்கு நியூஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, ஏராளமான பக்தர்கள் வந்து ஆந்திரா சுற்றுலா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா மற்றும் ஐஆர்டிசி வழியாக சுற்றுலா நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டுகளுடன் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த டிக்கெட்டுகளால் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்ச நேரத்திலேயே சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ டிடிடி வந்து இந்த டிக்கெட்ஸ்களை வந்து ரத்து செய்கிறதா புதிய நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4000 டிக்கெட்ஸ். இதில் வந்து டிடிடி வந்து எப்படி ஒதுக்குறாங்கன்னா, ஆந்திராவுக்கு 1000 டிக்கெட்ஸும் தெலுங்கானாவுக்கு 800 டிக்கெட்ஸ், மீதம் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து 500, 400 இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸோட கவுண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லாட்டு மத்தியானம் 2 மணி ஸ்லாட்டு. இப்போ வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து கேன்சல். ஆனால் வந்து ஐஆர்சிடிசியில் வந்து ஜனவரி மாதத்துக்கு கூட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டூர் பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ ஒரு 12,000, 8,000 இந்த மாதிரி பேக்கேஜாக வந்து கொடுப்பாங்க. திருப்பதி மட்டும் இல்லாமல் இன்னொன்று 2-3 கோவில்கள்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பேக்கேஜில் ஜனவரி மாதத்துக்கு கூட அவைலபிள் இருக்குது. நேற்று நான் செக் பண்ணி பார்த்தேன். மற்ற எதுலேயுமே நான் டிசம்பருக்கு கூட ஓப்பன் ஆகலை. ஐஆர்சிடிசியில் உங்களுக்கு ஜனவரிக்கு கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்ஸ் வந்து இன்னும் கேன்சல் பண்ணலை. ஆனால் மற்ற டிக்கெட்ஸ் எதுவுமே அவங்க ரிலீஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. இந்த சுற்றுலா நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டிக்கெட்டில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற மாதிரியான புகார்கள் வந்ததை அடுத்து தான் 7 சுற்றுலா நிறுவனங்களின் தரிசன டிக்கெட்டுகளை ரத்து செய்து கோவில் நிர்வாகம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. டிடிடி எடுத்த முடிவுனால வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் வந்து இந்த டூர் மூலமாக போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தரிசனம் போவாங்க. ஏன்னா சேம் டே கூட சென்னையிலேருந்து போகிறதெல்லாம் ஒரு நாள்லேயே நம்ம போயிட்டு திருப்பதி தர்ஷன் பார்த்துட்டு அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படின்னும் போது நிறைய பேத்துக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு இது கேன்சல் பண்ணது நல்ல விஷயம். ஏன்னா நேரடியாக சர்வதர்ஷனம் போகிறவங்களுக்கெல்லாம் டைமிங் கிடைக்குன்ற ஒரு விஷயமும் ஓகே தான். பட் அதுக்கான ரூல்ஸ் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு ப்ரெஸ் அப்டேட் என்ன அப்படின்னா, டிடிடியோட கூடுதல் இஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி திருமலையில் அன்னப்பிரசாத நன்கொடைக்கான கியோஸ் பணிகளை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது கியோஸ்கிற அந்த மெஷினை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிடிடியால் நடத்தப்படும் எஸ்வி அன்னப்பிரசாத அறக்கட்டளைக்கு நன்கொடை அளிக்க திருமலையில் உள்ள மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாதத்தில் கியோஸ்க் மெஷினை வந்து டிடிடி அமைச்சிருக்காங்க. இந்த பணியை டிடிடியின் கூடுதல் இஓ ஆனவர் திறந்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் மூலம் பக்தர்கள் எளிதாக எஸ்வி அன்னப்பிரசாத அறக்கட்டளைக்கு நன்கொடை அளிக்க முடியும். மிஷன் கியோக்ஸில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் UPI மூலமாக ₹1 99,999 வரைக்கும் நீங்கள் எந்த தொகையாக இருந்தாலும் இந்த அன்னப்பிரசாதத்துக்கு நன்கொடையாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் வந்து கூடுதல் இஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிடியின் முழுமையான டிஜிட்டல் மயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த பணி வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் மேலும் இன்னும் நிறைய மெஷின்ஸ்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மெஷினை அன்னப்பிரசாதம் சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட அப்டேட்ஸ் தான் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. 2025 ஃபெப்ரவரியில் உங்களுக்கும் தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 1 by 1 எல்லா அப்டேட்டும் வரும்.
வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து 300 டிக்கெட் பற்றி ரூம் பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்மளே அப்டேட் பண்ணுவோம். இந்த டைம் தான் ரொம்ப லேட்டு. ஒவ்வொரு டைமும் ஒரு 14-15 தேதிக்குள்ளே எல்லாத்தோட ஓப்பனிங் அப்டேட்டுமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதம் தான் இவ்வளோ டைம் ஆகியும் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.